music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாவேக தலைவருடைய பிரச்சாரம் கரூரில் 27ஆம் தேதி சனிக்கிழமை நடந்தது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் அப்படின்னே சொல்லலாம். வரலாற்று பிழை அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல விஜய்க்கு அரசியல் அறிவு பெருசாக இருக்கா அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அந்த பெருசாக அரசியல் நாலேஜ் விஜய்க்கு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பெருசாக அரசியல் அறிவு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இங்கே விஜய் அறிமுகமான ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் தமிழ் சினிமாவில். ஸோ அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. அப்போ அந்த கூட்டம் எங்கேருந்து வரும்? அப்போ தொண்டர்கள் தான் ரசிகர்கள் தான் தொண்டர்களாக வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தொண்டர்களாக மாறினதுக்கப்புறம் அவங்க அதை மாதிரி தொண்டர்களாக நடந்துக்கிறாங்களா, பொறுப்போடு நடந்துக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. மரத்தில் ஏறுறது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பியில் யாராவது ஏறுவாங்களா? சாதாரணமாக ஒரு காக்கா குருவி கூட பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பியில் போய் உட்காந்தா ஷாக் அடிச்சிரும்னு சொல்லி போகிறதில்ல. அது கூட ஒரு நாலேஜ் இருக்குது. ஆனால் அதை மீறி கரண்ட் கம்பியில் ஏறுறது, பஸ்ஸு மேலே ஏறுறது, விஜய் மேலே தாவுறது, அதாவது உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ஒரு பொறுப்பான தலைவர் செய்கிற வேலையா இது? அதாவது 8:45 போக முடியலன்னா அது 9:45 ஆகலாம், இல்லை ஒரு 10:45 கூட ஆகலாம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அந்த இடத்துல போய் 2:30 மணிக்கு நிற்கிறீங்க. அந்த கட்சி எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியணும் சார். மொத்தத்தில் இந்த தாவேக ஒரு ஒழுங்கற்ற கட்டுப்பாட்டு கூட்டமாக தான் எல்லாருமே இருக்காங்களா? தாவேகாவின் தலைவரே பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவு இல்லாம தான் இருக்காரு. தாவேகாவின் தலைவருக்கே பார்த்தீங்கன்னா அரசியல் அனுபவம் இல்லை. சொல்லக்கூடிய விஷயம் இது அசம்பாவிதம் கிடையாது, வேணும்னே பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி இவ்வளவு ஆட்களை இறக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. எப்படி உடனே எல்லா மினிஸ்டரும் டக்குன்னு இங்கே வராங்க, ஆம்புலன்ஸ்லாம் ரெடியா இருக்கு அப்படின்ட்டு டிவிக்கு இன்னும் அரசுக்கு மேல எதிராக தானே குற்றம் சாட்டிங்க. அது அப்படிதானே சொல்லி ஆகணும். அதாவது இப்படி ஒரு அசம்பாவிதமான சூழ்நிலை நடந்து போச்சுன்னு விஜய்க்கு தெரியுது. அவர் தான் தலைவர், அவருடைய ப்ரோக்ராம்ல தான் நடந்திருக்கு. கரூரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் கரூரை விட்டு போக மாட்டேன், கேரவன்ல நில்லுங்களேன். ஆசை எல்லாம் பண்றீங்க சார், அதுக்காக உங்களோட தகுதியை வளர்த்துக்கணுமா இல்லையா? முழுக்க விஜய கார்னர் பண்ணி சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு அறிக்கையே சொல்றாங்க, குழந்தைகளை கூட்டு வராதீங்க, பெண்கள் வராதீங்க, கூட்ட நெரிசல் இருக்கும் அப்படின்ட்டு. அதையும் மீறி ஏன் குழந்தைகளுக்கு? அதுக்கும் நான் சொல்றேன் சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. அடிப்படையில் தலைவர் விஜய்க்கு அரசியல் அறிவு கம்மியா இருக்கு. ஃபில்மிபீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம், அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவேக தலைவர் விஜய் நடத்திய பரப்புரையின் போது அங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசலை சிக்கி இதுவரை 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் இவங்க தான் அப்படின்ட்டு மாற்றி பலருமே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு இஷ்யூ பற்றி பேசுறதுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாவேக தலைவருடைய பிரச்சாரம் கரூரில் 27ஆம் தேதி சனிக்கிழமை நடந்தது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் அப்படின்னே சொல்லலாம். வரலாற்று பிழை அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த இஷ்யூ மெயினாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கூட அவருக்கு விஜய்க்கு அரசியல் அறிவு பெருசாக இருக்கா அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அந்த பெருசாக அரசியல் நாலேஜ் விஜய்க்கு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பெருசாக அரசியல் அறிவு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஆனால் அவருக்கு அரசியலுக்கு வரணுங்கிற ஆசை இருக்குது. சினிமாவில் ஒரு டாப் மோஸ்ட் ஸ்டார், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் அரசியல் அப்படின்றது டோட்டலாகவே வேறு ஒரு ஆடுகளமாக இருக்குது, புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே கிட்டத்தட்ட கடலில் இறங்கி திமிங்கலம் பிடிக்கிற மாதிரி அரசியலுங்கிறது. ஸோ நீங்கள் திமிங்கலத்தை பிடிக்க போகிறீங்க அப்படின்னும் போது அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் உங்களுக்கு வேணும். நீங்கள் பெரிய வீரனாக இருக்கணும் முதல்ல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மென்டல் கால்குலேஷன், அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. பலவிதமான இது எப்படி சொல்கிறது, ப்ரிப்பரேஷனோடு நீங்கள் போகணும். இங்கே சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தில் நீங்கள் ஒரு துண்டை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி அப்படி ஜாலியாக அப்படி நீங்கள் கடந்து போயிடலாம். ஆனால் பலவிதமான தாக்குதல்கள் அரசியலில் வரும். அதாவது ஒரு கட்சி புதுசாக விஜய் ஆரம்பிச்சிருக்கு
ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த தாவேகா கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய செல்வாக்கு விஜய்க்கு இருக்கு. மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் புதுசா ஏதாவது பண்ணுவாரு, விஜய் நமக்காண்டி பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம மக்கள் கிட்ட இருக்கு. அதாவது குறிப்பா பர்டிகுலரா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 18லேருந்து 40 வயசுக்குள்ள ஒரு செக்டார் இருக்காங்க இல்லையா இளைஞர்கள், அவங்க வந்து விஜய் வந்து பெரிதளவில் விரும்புகிறாங்க, விஜய் வரணும்னு நினைக்கிறாங்க. இவங்க யார் அப்படிங்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் விஜயுடைய ரசிகர்கள். கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலம் விஜயனுடைய சினிமா பயணத்தில் கிடைச்ச ரசிகர்கள் தான் இவங்க, வெறித்தனமான ரசிகர்கள். ஓகேவா? ஸோ இவங்க தாவேகா கட்சி தொடங்கினதுக்கப்புறம் அப்படியே தொண்டர்களாக மாறுறாங்க. தொண்டர்களாக மாறும்போது அந்த தொண்டர்களாக அவங்க பிஹேவ் பண்ணும், அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. முதல்ல வந்து நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, சூப்பராக இருக்குது, அதில் பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்ணுறாரு, அதை நீங்கள் ரசிக்கிறீங்க, விசில் அடிக்கிறீங்க, கிளாப் பண்ணுறீங்க, பாலாபிஷேகம் பண்ணுறீங்க, பன்னீர் அபிஷேகம் பண்ணுறீங்க, பூவள்ளி போடுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. ஓகே, அது வந்து ரசிகருடைய மனநிலை. அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து தாவேகா தொண்டராக வந்து நீங்கள் ரசிகர்கள் தான் ஆல்மோஸ்ட் தொண்டர்களாக மாறிடுறாங்க. இங்கே விஜய் வந்து அறிமுகமான ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் தமிழ் சினிமாவில். ஸோ அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. அப்போ அந்த கூட்டம் எங்கேருந்து வரும்? அப்போ தொண்டர்கள் தான் வந்து ரசிகர்கள் தான் வந்து தொண்டர்களாக வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தொண்டர்களாக மாறினதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதை மாதிரி தொண்டர்களாக நடந்துக்கிறாங்களா, பொறுப்போடு நடந்துக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அதே ரசிகருடைய மனநிலையில் தான் வந்து பல நேரங்களில் வந்து விஜயோட ரசிகர்கள் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மரத்தில் ஏறுறது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பியில் யாராவது ஏறுவாங்களா? சாதாரணமாக ஒரு காக்கா குருவி கூட பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பியில் போய் உட்காந்தா ஷாக் அடிச்சிரும்னு சொல்லி போகிறதில்ல. அது கூட ஒரு நாலேஜ் இருக்குது. ஆனால் அதை மீறி கரண்ட் கம்பியில் ஏறுறது, பஸ்ஸு மேலே ஏறுறது, விஜய் மேலே தாவுறது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி மாநாடுல நடந்தது, மதுரை மாநாட்டில் பார்த்தீங்களா 2-3 பேர் வந்து கிரீஸ் எல்லாம் எதுக்கு தடவுறாங்க? அதாவது எந்த கட்சியிலேயாவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இது வரைக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பல வருடங்களாக அரசியல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. காமராஜர்லேருந்து, அண்ணாலேருந்து, நம்ம கலைஞர் கருணாநிதியிலேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாலேருந்து, இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள், எல்லாருமே வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த அரசியல்லாம் இதெல்லாம் திருமாவளவன் பல பேர் நம்ம சொல்லிட்டோம், ராம்தாஸ், எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களாம் இப்படி ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா? இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? காரணம் என்னன்னா அவங்களாம் அரசியல் அமைப்பாக இருக்காங்க, அந்த அரசியல் தெரிஞ்சு அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. ஒரு கட்சியை எப்படி நடத்தணுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால் அவங்க கரெக்டாக கட்டுக்கோப்பாக வந்து நடத்திட்டு போகிறாங்க. ஸோ விஜய்வுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தொண்டர்களாக நினைக்காம ரசிகர்களாகவே இருந்து சேட்டைகள் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய விமர்சனங்கள், இந்த பிரச்சனைகள் பெருசாக வந்து பேசப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 8:45க்கு நாமக்கல்ல வந்து அட்ரஸ் பண்ணுவார், மக்களை வந்து சந்திப்பார், பரப்புரை பண்ணுவார். காலையில் 8:45க்கு 27ஆம் தேதி. ஆனால் அவர் எப்போ கிளம்புறாரு? 8:45க்கு சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறாரு. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அதாவது வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ஒரு பொறுப்பான தலைவர் செய்கிற வேலையா இது? அதாவது 8:45க்கு போக முடியலன்னா அது 9:45 ஆகலாம், இல்லை ஒரு 10:45 கூட ஆகலாம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அந்த இடத்துல போய் 2:30 மணிக்கு நிற்கிறீங்க. எங்கே நாமக்கல்ல வந்து 2:30 மணிக்கு நிற்கிறீங்க. 8:45க்கு நீங்கள் ஏர்போர்ட் போய் திருச்சியில் இறங்கி, திருச்சியிலேருந்து ரோட்டில் போய் அங்கே வந்து நீங்கள் வந்து 8:45க்கு வர வேண்டிய நீங்கள் 2:30 மணிக்கு போய் அட்ரஸ் பண்ணுறீங்க, 2:30 மணிக்கு நாமக்கல்ல பரப்புரை பண்ணுறீங்க. ஸோ மக்களுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா விஜயை பார்க்கறதுக்கு பயங்கரமான கூட்டம் சார், எல்லா பக்கமும் சேருது. இது வந்து ஓட்டு போடுற கூட்டமா அப்படிங்கிறதை விட்டுருங்க, ஆனால் விஜயை பார்க்கறதுக்கான கூட்டமாக இருக்குது, விஜய் பார்க்கணும்னு நினைக்கிற கூட்டமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 8:45ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அங்கே இருக்கிற நிர்வாகிகள், லோக்கல் இருக்கிற நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் 8:45க்கு வந்துடுவார் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மணி 5 மணி காலையிலேருந்து இந்த கூட்டம் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும் விஜய் பார்க்கணுன்னு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எத்தனை மணி நேரம் காக்க வைக்கிறீங்க? உங்களோட ரசிகர்களா, தொண்டர்களா, யாராக வேணா இருக்கட்டுமே, பொதுமக்களாக கூட இருக்கட்டுமே, எத்தனை மணி நேரம் காக்க வைக்கிறீங்க? இது என்ன மாதிரியான மனநிலை? ரசிக்கிறாரு, அதான் உண்மை, ரசிக்கிறாரு. அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து நேரம் காலம் தாமதிக்க அங்க வந்து பெரிய லெவல்ல வந்து கூட்டம் வந்து சேரும், அந்த கூட்டம் வந்து சேரும் போது நம்ம மாஸ் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. முதல் மாநாடு விஜய் நடத்தவே மாட்டார்னு நினச்சாங்க மற்ற கட்சிகள், ஆனால் நடத்தி காமிச்சாரு. அங்கே ஒரு மாசான க்ரௌடு வந்துச்சு, அங்கேயும் சில அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. மதுரை மாநாடு, அங்கேயும் ஒரு மாசான க்ரௌடு வந்துச்சு, அங்கேயும் சில அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. ஒரு பையனே வந்து செத்து போயிட்டார் மதுரை மாநாட்டில். அதுக்கு வந்து நேரடியாக வந்து அவங்க வீட்டுக்கு போய் இரங்கல் தெரிவிச்சாரா? உங்களுடைய தொண்டங்க ஒருத்தன் வந்தார், இந்த மாநாட்டுக்கு வந்து செத்து போயிட்டாரு, அப்போ நீங்கள் நேரடியாக போய் இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம்ல, அது அவர் செய்ய தவறிட்டார். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து விஜய் வந்து யாரையுமே வந்து கண்டுக்கிறது இல்லை, கூட்டத்தை
கலைச்சிக்கிறார். அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்த கூட்டம் ஒரு நிகழ்ச்சி 8:45 நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மக்களுடைய மனநிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். விஜய் பார்ப்பாங்க, ஒரு அரை மணி நேரம், அவர் அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் பேசுகிறாரு, 5 நிமிஷம் பேசுவார், அடுத்தடுத்து கடந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் அப்படியே கலைஞ்சு போயிடுவாங்களா. அப்போ அவங்கள வந்து 8 மணி நேரம் காக்க வச்சிங்கன்னா அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? சாப்பிட்ருக்க மாட்டாங்க, தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கும். அதாவது வந்து கழிவறை வசதிகள் இல்லை. இது பிரச்சாரம் தான், பரப்புரை தான், கழிவறை வசதி இல்லை. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அதாவது வந்து எம்ஜிஆரே வந்து பிரச்சாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பகல் 12 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் படி வராமல் நைட்டு 12 மணி 1 மணிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற நிகழ்ச்சிகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வேற பிரச்சாரங்கள், தொடர் பிரச்சாரங்கள்ல வந்து ஹெல்டப் ஆயிருப்பாரு. இங்க வேற இடங்கள்ல இருந்து இங்க, இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர், அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர், இந்த ஊர்ல இருந்து இந்த தொகுதி, இப்படி போயிட்டு பிரச்சாரத்திலே டோட்டலா அந்த பயணத்திலே பாத்தீங்கன்னா களைப்பாய் அந்த இடத்துக்கு வந்து தாமதமா வருவாரு. சில இடங்கள்ல நடந்திருக்கு. அப்போ எம்ஜிஆர் காண்டி காத்திருந்த மக்கள் காத்திருந்து பார்த்தாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து கிளம்புறதே தாமதப்படுத்துறாரு. இவர் வேற எங்க இருந்து வராரு? வேற ஏதாவது வேலை இருந்துச்சு அவருக்கு? வேற இடத்துல ஒரு உதாரணத்துக்கு செங்கல்பட்டுலயோ இல்ல வந்து வேற வந்து மதுரையிலயோ இல்ல வந்து திருநெல்வேலியிலோ பிரச்சாரம் பண்ணிட்டு இங்க வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சா? கிடையாது. நீங்க நேரடியா வந்து நாமக்கலுக்கு வரணும் போது 8:45க்கு நீங்க வந்துடலாமே. இது உங்களால வர முடியாதா? தனி விமானம் தானே நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரி பிளான் பண்ணி கரெக்டா பக்காவா பிளான் பண்ணி வந்திருந்தீங்கன்னா வந்திருக்கலாம்ல. ஸோ அதை வந்து நீங்க ஏன் பண்ணல? அந்த கேள்வி முதல்ல வருது. இப்ப இவ்வளவு பெரிய 3:30 மணி 2:30 மணிக்கு முடிச்சிட்டு சார், அதுக்கப்புறம் அந்த வேன் வந்து நகர்ந்து போகுது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தான் சார் செய்வாங்க. எந்த கட்சி வந்து வந்து மாநாடோ இல்லை வந்து பரப்புரையோ எது நடந்தாலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிக அளவில் கூடுற இடங்களில் எல்லாருக்குமே பண்ணுவாங்க. அனிருத் கான்சர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் பண்ணாலும் இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஒரு பாட்டு கச்சேரிக்கே இவ்வளவு விதிமுறை இருக்கும்போது, ஒரு பிரச்சாரம் போது கூட்டம் அதிக லெவலில் கூடுதுன்னும் போது ஒரு நடிகனா இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு போற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியில, நாகப்பட்டினத்தில் எல்லா இடத்துலையும் பெரிய லெவலில் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கூட்டம் வருதுன்னு தெரியும் போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ஜாஸ்தி பண்ண தான் செய்வாங்க. ஸோ அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கிறதே நம்ம காரணமாக சொல்ல முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை மீறி நீங்கள் வந்து அது உங்க சார் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் கட்சி தானே, நீங்கள் தலைவர் தானே, தாவைக்கான்ற கட்சி நடத்துறீங்கல்ல. ஸோ அந்த கட்சியில் எல்லா மாவட்டங்கள்லையும் அங்கங்க நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, செயலாளர்கள் இருப்பாங்கல்ல, எல்லாரும் இருப்பாங்கல்ல. அவங்க தான் வந்து எந்த ஊருக்கு போறாரோ அங்க வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணுவோம். இங்கே இருந்து ஒரு 2-3 முக்கியமான ஆள்கள் 4 பேராவது போய் அங்க என்ன நடக்குது, இந்த ஊர் எப்படி, இது டோபோகிராஃபி எப்படி, இந்த இடத்துல நம்ம தலைவர் நின்று பேச போறாரு அப்படின்னா இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அந்த மக்கள் கலைஞ்சு போறது எப்படி, தலைவரே வந்து அதை கடந்து போறது எப்படி, எல்லாமே பண்ணணும்ல, எல்லாமே பார்க்கணும்ல. ஸோ இதெல்லாம் யாராவது பார்த்தாங்களா? அதாவது வந்து சிபிஐ விசாரணை வேணும், இல்லைன்னா வந்து ஒரு சரியான விசாரணை வந்து நீதிமன்ற வழிமுறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கும்போது நீதிபதி உங்களுக்கு கேட்பார்ல, சார் நீங்கள் நேரத்துக்கு போனீங்களான்னு கேட்பார்ல, நீங்கள் நேரத்துக்கு போனீங்களா? இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றம் வந்து யதார்த்தமாக நடந்ததாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க, சரியான நேரத்துக்கு நீங்கள் போகாதனால தான் இது நடந்துச்சுன்னு ஒரு காரணம் சொன்னால் அந்த காரணத்துக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ஸோ அங்கே நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் வந்து எதனால் நடந்துச்சுன்னா, ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சி எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியணும் சார். இந்த தாவேக வந்து ஒரு ஒழுங்கற்ற கட்டுப்பாட்டு கூட்டமாக தான் எல்லாருமே இருக்காங்களா? தாவேகாவின் தலைவரே பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவில்லாம தான் இருக்காரு. தாவேகாவின் தலைவருக்கே பாத்தீங்கன்னா அரசியல் அனுபவம் இல்ல. பலருக்கு இல்ல, பட் அவர் கூட புஷ்யானந்த் இருக்காரு. யாருக்குமே இல்லையா அதெல்லாம்? சார் நீங்க வந்து சரி ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தாவேகால வந்து புஷ்யானந்த், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து வேற யாரு? நிர்மல்குமார் இருக்காரு. சரி, அப்புறம் யார் அவர் நிர்மல்குமார்? யார்? எத்தனை பேருக்கு தெரியும்? மக்களுக்கு தெரியுமா? சரி, வேற சொல்லுங்க யாராவது. மொத்தமே 4 பேர். இந்த அசம்பாவிதம் நடந்துச்சுல்ல, அந்த அசம்பாவிதம் நடந்தோன்னு விஜய் வந்து ஒரு பக்கம் வந்து கிளம்பிட்டாரு, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. புஷ்யானந்த் எங்க போனாரு? எங்க போனான்னு தெரியுமா உங்களுக்கு? நடு ரோட்ல, அதாவது கரூர்ல இருந்து திருச்சி போற ஹைவேல அவர் ஏதோ ஒரு கார்ல எஸ்கேப் ஆகி ரோட்ல நின்று குழம்பிட்டு இருக்காரு, போன் பேசி யார்ட்டையோ, பதட்டத்துல, நடுக்கத்துல. போல வந்திருக்க வீடியோஸ். அவர் உதவியாளர் சொல்றாரு, வேண்டாம் ப்ளீஸ் விட்டுருங்க, வீடியோ எடுக்காதீங்கன்னு கெஞ்சுறாரு. நடு ரோட்ல ஹைவேஸ்ல இருட்டில் நின்றுட்டு பதட்டத்தில் பேசிட்டு இருக்காரு இவர் புஷ்யானந்த். ஆதவ் அர்ஜுனா எங்க?
தெரியல. எங்க மதியழகன் எங்க அந்த ஊரினுடைய மாவட்ட தலைமறைவு அவர் அப்படின்ற செய்திகள் வந்தது. மதியழகன் எங்க மாவட்ட செயலாளர் மதியழகன் எங்க? சரி, இவங்கெல்லாம் வந்து ஏன் தலைமறைவு ஆகிறாங்க? எல்லாருமே தலைமறைவு தான். நம்ம மதியழகன் தலைமறைவு, புஷ்யானந்த் எங்கே இருக்காருன்னே தெரில, ஆதவர்ஜுனா எங்கே இருக்காருன்னே தெரில, விஜய் வந்து பனையூரில் போய் பதுங்கிட்டாரு. ஸோ இதுக்கு பேர் தலைமறைவு தானே. விஜய் மேலே இன்னைக்கு வந்து மீடியா ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இங்கே எங்கேயோ பட்டணமாக்கத்துக்கு போயிருக்கார் போல. இப்போ எதுக்கு என்ன, ஆமாம், எதுக்கு என்னன்னு தெரில, அது எங்கேயோ போயிருக்காரு போல, என்ன காரணம்னு தெரில. ஸோ மீடியா வெளிச்சம் இருக்கிறதுனால அது வந்து தெரியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருமே தலைமறைவு சார். நான் ஒன்று கேட்குறேன் சார், சிம்பிளாக கேட்குறேன். இந்த கூட்டம் அது வந்து உங்களுடைய தொண்டர்கள் கூட்டமா, ரசிகர்கள் கூட்டமா, இல்லை பொதுமக்களா அப்படிங்கிறதை விட்டுட்டு உங்களை பார்க்க வந்த கூட்டம், நடிகர் விஜயை பார்க்க வந்த கூட்டம், விஜய்காண்டி வந்த கூட்டம் அப்படின்னும் போது அவர் வந்து அந்த கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சில அசம்பாவிதங்கள் நடக்குதுங்கிறது அவர் கண்ணாலே பார்க்குறாருல்ல. பார்க்கும்போது தண்ணி பாட்டில்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, நல்ல விஷயம். ஆமாம் ஆமாம், தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறதெல்லாம் ஓகே. அப்போ உங்களுக்கு தெரியுது சம்திங் ராங், என்னமோ வந்து ஒரு ஃபிஷியா இருக்கு, கன்ஃபியூஷனான ஒரு சூழ்நிலை, கூட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு பதட்டம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சிட்டீங்க. விஜய் வந்து உங்களுக்கு அங்கிருந்து எப்படி வெளியில போனார்? அந்த கூட்டத்திலிருந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்ததுனால தான் போனார். விஜய் சார் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள விஜய் இவ்வளோ பெரிய கேரவனோட ஒரு வண்டி எப்படி சார் கூட்டத்திலிருந்து வெளில போகும்? ஸோ அதை வந்து அவங்க ஒழுங்குபடுத்தி கொடுத்தாங்க. அதாவது ஒரு பதட்டமா சொல்லக்கூடிய விஷயம் வந்து இது வந்து அசம்பாவிதம் கிடையாது, வேணும்னே பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி இவ்வளோக்கு ஆட்களை இறக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. எப்படி உடனே எல்லா மினிஸ்டரும் டக்குன்னு இங்கே வராங்க, ஆம்புலன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு டிவிக்கு இன்னும் அரசுக்கு மேலே எதிராக தானே குற்றம் சாட்டிக்கிறது. அது அப்படி தானே சொல்லி ஆகணும். அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டீங்க, அந்த விஷயத்தில் வந்து எது வேணால் இருக்கலாம் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி சரியா தப்பாங்கிற ஆலோசனை அதுக்கெலாம் நம்ம அப்புறம் போவோம், அதை விவாதத்துக்கெலாம் நம்ம அப்புறம் போவோம். நான் ஒரு விஷயம் கேட்குறேன், இப்படி ஒரு அசம்பாவிதமான சூழ்நிலை நடந்து போச்சுன்னு விஜய்க்கு தெரியுது. அவர் தான் தலைவர், அவருடைய ப்ரோக்ராமில் தான் நடந்திருக்கு. கரூரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் கரூரை விட்டு போக மாட்டேன், கேரவன்ல நில்லுங்களேன், மேலே அப்படி தான் நிற்கிறீங்கல்ல, கேரவன்ல நில்லுங்களேன், ஒரு மைக்கை பிடிச்சிட்டு கரூரை விட்டு போக மாட்டேன், என்ன நடக்குது என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் போக மாட்டேன், என்னோட தொண்டர்களை விட்டு போக மாட்டேன், என்னோட ரசிகர்களை விட்டு போக மாட்டேன், பொதுமக்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அங்கே நின்றுக்க வேண்டியதானே கரூரில். ஏன் போனாரு? திரும்ப அவரை பார்க்கறதுக்காக சார் அரசியல் சார், திரும்ப அவர் பார்க்கறதுக்காண்டி கூட்டம் கூடல. சரி, திரும்ப ஒரு கூட்டம் கூடுது, ஓகேவா? அப்போ வந்து என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இல்லை சார் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா பதட்டமான நிலவரம் வரும், சூழ்நிலை வரும், அப்போ நீங்கள் கிளம்பிடுங்க சார்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து விஜய் வந்து முடியாதுன்னு சொன்னால் இன்னும் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பலமாக ஒரு இடத்துல சார் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அழுத்தமாக நிற்கிறவன் தான் தலைவன். புரியுதா உங்களுக்கு? தளபதின்னு பேர் போட்டுக்கிறதுனால நீங்கள் தளபதி கிடையாது, நீங்கள் தளபதியாக நீங்கள் நடந்துக்கணும். பிரச்சனை நீங்கள் மதுரை மாநாட்டில் என்ன பேசுனீங்க, சிங்கம் வேட்டையாடுவேன்னு சொன்னீங்களா இல்லையா? அதாவது வந்து ஜனநாயக போர்னு சொன்னீங்களா? அப்போ போருக்கு தயாராக நீங்கள் நின்றுக்கணும்ல. ஏன் போருக்கு தயாராக நீங்கள் நிற்கலை? அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஏன் நிற்கலை? நீங்கள் ஏன் போனீங்க? என்ன வேணால் நடக்கட்டும் சார், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி? சரி, அதெல்லாம் கூட விடுங்க. கரூரில் நீங்கள் சொன்ன மாதிரி பதட்டமான சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பிரச்சனைகள் வந்திருக்கலாம், மேலும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனைகள் வந்திருக்கலாம், இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் கரூரை விட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க, ஓகே. திருச்சியில் வந்து தங்கியிருக்கலாமா? தங்கியிருக்க முடியாதா? ஏன் திருச்சியை விட்டு போனார்? இங்கே பிரச்சனையாச்சு சார். 39 பேர் கிட்டத்தட்ட விஜய் ஏர்போர்ட்டில் போகும்போது நிருபர்கள் கேட்குறாங்க, 38-39 பேர் இறந்துட்டதா தகவல் வருது சார், நீங்கள் பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் பதில் சொல்லுங்கன்னு பின்னாடியே விரட்டுறாங்க. இறங்கி நடந்து போகிறாரு, அதுக்கு பதில் ஒரே ஒரு நிமிஷம் நின்று, இல்லை 30 செகண்ட் நின்று, சார் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னோட மனசு கனமாக இருக்குது, அந்த குடும்பத்துக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன், நிச்சயமாக என்ன ஏதுங்கிறத நான் பார்ப்பேன், நிச்சயமாக அந்த குடும்பத்தை வந்து இந்த பதட்டமான சூழ்நிலை தணிஞ்சோன்னு நம்ம போய் பார்ப்பேன் சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க முடியாது. இது மட்டும் அங்கே நீங்கள் அரசியல் பேச வேண்டாம், அங்கே இவங்க பண்ணிட்டாங்க சதி இதெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம், அங்கே அரசியல் தலைவராக நீங்கள் நடந்துக்க வேண்டாம். 39 உயிர் போயிருக்குல்ல, அப்போ அங்கே உங்களை பார்க்க வந்து தானே போயிருக்கு. அது வந்து அந்த உயிருக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல. பதிலே சொல்ல வேணாம் சார், கண்டலன்ஸ், அதாவது ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை நீங்கள் சொல்லணும்ல. அது நீங்கள் ஏன் அந்த சார் நீங்கள் வந்து எப்போ அறிக்கை விட்டார்? அந்த அறிக்கையும் நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது அவர் வந்து பனையூரில் போய் பதுங்கிட்டார், ஓகேவா?
இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாரத பிரதமர் வந்து இரங்கல் தெரிவிக்கிறாரு, ராகுல் காந்தி இரங்கல் தெரிவிக்கிறாரு, ஜனாதிபதி இரங்கல் தெரிவிக்கிறாரு, யூபியோட முதலமைச்சர் இரங்கல் தெரிவிக்கிறாரு, இன்னும் முக்கியமான எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மீறி வெளியில் அதாவது வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம், ஓகேவா, இவங்கெல்லாம் வந்து இந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் இரங்கல் தெரிவித்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ட்விட்டரில் போடுறாரு, இந்த சம்பவத்துக்கே காரணமானது இவர் காரணம் நம்ம சொல்ல வேண்டாம், இந்த சம்பவம் இவருடைய நிகழ்ச்சியில் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இவரோட நிகழ்ச்சியில் நடந்த சம்பவத்துக்கு இவங்கெல்லாம் ட்விட் போட்டு இவங்கெல்லாம் அனுதாபம் தெரிவிச்சதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக யோசிச்சு போடுறீங்க, போடலாமா வேண்டாமா, என்ன போடலாம் என்ன போடக்கூடாது, என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது. சார் என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியல, அப்போ எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வரீங்க? நீங்கள் ஏர்போர்ட்டில் நிருபர்கள்கிட்ட 2 வார்த்தை பேசியிருக்க வேண்டியதுன்னா, சரி அதெல்லாம் விடுங்க, 1.5 வருஷம் 2 வருஷம் ஆட்சியில் கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்கள் நிருபர்களை சந்திச்சிருக்கிறீங்களா? ஏன் சந்திக்கல? கிராஸ் கேள்வி கேட்பான், ஏகப்பட்ட கிராஸ் கேள்வி கேட்பாங்க, மடக்கி பதில் கேட்பாங்க, மடக்கி கேள்வி கேட்பாங்க. அப்போ உங்களால் பதில் சொல்ல முடியாது, திணறுவீங்க. உங்களுடைய அதாவது வந்து உங்களுடைய இன்எஃபிஷியன்சி, அதாவது வந்து இயலாமை தெரிஞ்சு போயிடும் மக்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் இருந்தாலும் தவிர்க்க சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு இந்த சின்ன குறுகிய சாலையை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எவ்வளவோ பெரிய இடங்கள் இருந்துச்சு, ரவுண்டானா இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் கேட்டோம், ஆனால் எங்களுக்கு வேணுமே சின்ன பகுதியாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. சரி, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதாவது வந்து இதெல்லாம் எப்படின்னா சார் அப்படி தான் கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் கேட்டு பெறணும், அதாவது வந்து நீங்கள் கேட்டு பெறணும், நீதிமன்றத்துக்கு போகணும். கொடுக்கலையா, இந்த சனிக்கிழமை போகலைன்னா அடுத்த சனிக்கிழமை போங்க, எங்களுக்கு நாங்கள் கேட்குற இடத்த கொடுங்கன்னு கேளுங்க. இப்போ ஏடிஎம்கே இருக்காங்க, ஒரு இடம் வேணும் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு இந்த இடம் வேணும் டிமாண்ட் பண்ணுவாங்க, கொடுக்க மறுத்தா கூட இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கப்படலை அப்படின்னா கோர்ட்டுக்கு போவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி இடம் வேணும், எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வரும், எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடம் தான் வேணும்னு ஸ்டெக் ஆன் பண்ணுங்க, அந்த இடத்த கேளுங்க. ஒருவேளை அந்த இடம் கொடுக்க மறுக்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்க, எல்லாத்துக்குமே நீதிமன்றத்தை நாடலாம்ல. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நீங்கள் வந்து மதுரையில் வழக்கு தொடுத்துருக்கீங்கல்ல, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல. ஸோ அன்னைக்கு நீங்கள் இந்த இடம் தான் வேணும்னு நீங்கள் ஏன் டிமாண்ட் பண்ணி கேட்கல? நீங்கள் சார் ஒரு கட்சி தலைவராக வந்துட்டீங்க, ஒரு கட்சி தாவேக்காங்கிறது ஒரு கட்சியாக மாறிடுச்சு, இன்னைக்கு வந்து பெரிதளவில் வந்து அதாவது காம்படிஷனாக வந்துருச்சு, அதாவது வந்து ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறது மீறி நடுவில் தாவேக்காவும் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு செல்வாக்குள்ள கட்சியாக வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் உங்களோட ஆளுமையை காட்டணும் சார், எல்லா இடத்துலையும் உங்களோட ஆளுமையை காட்டினா தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். ஆளுமையாக இருந்தவங்க தான் எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. காமராஜர் எளிய மனிதராக இருந்தால் கூட ஆளுமையான மனிதராக இருந்திருக்காரு, அண்ணா அப்படி தான் இருந்திருக்காரு, கலைஞர் அப்படி தான் இருந்திருக்காரு, ஜெயலலிதாமியார் அப்படி தான் இருந்திருக்காங்க, எம்ஜிஆர் அப்படி தான் இருந்திருக்காரு. ஏன் சார் அதெல்லாம் விடுங்களேன், நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் அப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் விடுங்க. எடப்பாடி இருக்கிறாங்களே ஐயா இருக்காங்களே, அவங்க வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க 5 வருஷம், யாராவது அசைக்க முடிஞ்சிச்சா? அவங்க வந்து திடீர்னு தான், அதாவது தடாலடியாக ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்துட்டார் அம்மையார் இறந்ததுக்கப்புறம். அவர் இந்த 5 வருஷம் ஆட்சி அவர் 4.5 வருஷம் பண்ணார். அந்த ஏடிஎம்கே ஆட்சியை அந்த கவர்மெண்ட் நடத்தினாரா இல்லையா, நடத்த முடிஞ்சிச்சா இல்லையா? சரி, நடத்தி முடிச்சார். அடுத்தப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு, எலெக்ஷனில் தோத்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தாரா இல்லையா? அதை இன்னைக்கு மெயின்டைன் பண்ணுறாரா இல்லையா? மெயின்டைன் பண்ணுறாருல. ஸோ அந்த கெப்பாசிட்டியும் கேப்பபிலிட்டியும் உங்களுக்கு வேணும்ல. அந்த கெப்பாசிட்டியும் கேப்பபிலிட்டியும் இல்லைன்னா நீங்கள் எப்படி ஒரு கட்சி தலைவராக உங்களை எப்படி ஏற்றுக்கிறது? உங்கள் நாட்டு மக்கள் எப்படி உங்களை ஓட்டு போடுவாங்க? நாட்டு மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் எப்படி அந்த நாட்டு மக்களை வழி நடத்தி போவீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 26 என்னுடைய இலக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் இலக்குங்கிறீங்க. நீங்கள் ஆசை எல்லாம் படுறீங்க சார், அதுக்காக உங்களை தகுதியை வளர்த்துக்கணுமா இல்லையா? நம்ம முழுக்க விஜய கார்னர் பண்ணி சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு அறிக்கையிலே சொல்றாங்க, குழந்தைகளை கூட்டு வராதீங்க, பெண்கள் வராதீங்க, கூட்ட நெரிசல் இருக்கும் அப்படின்ட்டு. அதையும் மீறி ஏன் குழந்தைகளுக்கு? அதுக்கும் நான் சொல்றேன் சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. அடிப்படையில் தலைவர் விஜய்க்கு அரசியல் அறிவு கம்மியா இருக்கு, புரியுதவங்களுக்கு, அரசியல் அனுபவம் கம்மியா இருக்கு, அது தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கே தெரியுது. அப்படி இருக்கும்போது உங்களோட நடவடிக்கையெல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க யாரை கூட வச்சுக்கணும்? எத்தனை மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க பழைய வேற கட்சிகளில், யாரையாவது அரசியல் அறிவு உள்ளவங்க, அரசியல் அனுபவம் உள்ளவங்க யாராவது உங்க கூட இருக்காங்களா? புஷ்யானந்த் இருக்காருன்னு சொல்லுவீங்க, ஆனால் புஷ்யானந்த் என்ன பண்ணார்? பிரச்சனை வந்தோடனே ஓடி போயிட்டார், ஹைவேஸில் போய் நடு ரோட்டில் நிற்கிறார். ஆதவர்ஜுனான்றீங்க, ஆதவர்ஜுனா யாரு? என்ன அனுபவம் இருக்கு? என்ன கட்சி இது வரைக்கும் வழி நடத்தினாரு? எந்த கட்சிக்கு ஆலோசனை கொடுத்துருக்காரு? அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? இப்போ அனுபவம் இருக்கிற ஆதவ அர்ஜுனாவா இருந்தால் அவராவது நின்று வழி நடத்தி இருக்கணும், அவராவது நின்று ஒன்றும் தளபதி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் நிற்கிறேன்
அப்படின்னு கூடவே நின்னா எல்லாம் எடுத்து கொடுத்தாருல, மைக்கை பிடிச்சி கொடுக்குறது, தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறதெல்லாம் பண்ணீங்க. பிரச்சனை வந்தோன்னு ஓடிட்டீங்க. ஏன் ஓடினீங்க? நீங்கள் நில் தளபதி, நீங்கள் நிற்கிறேன். புஷானந்த் என்ன சார், எதுக்கு கவலைப்படாங்க தளபதி, நாங்களாம் நிற்கிறோம், தொண்டர்கள்லாம் நாங்கள் நிற்கிறோம், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பார்த்துடலாம், நடக்கட்டும், நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு தலைமை. அது இல்லையே. அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர் எங்கே போனார்? மதியழகன் எதுக்கு போய் ஒளிஞ்சார்? யாருமே இன்னைக்கு இல்லையே. என்ன நீங்கள் யாரை வச்சுருக்கீங்க? நீங்கள் வச்சிருக்கிற ஆள் கரெக்டான ஆளுங்களா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அம்மையாருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு சட்டசபையில். அன்றைக்கி அம்மையார் வந்து மீட்டெடுக்கப்பட்டாங்க. எதனால் மீட்டெடுக்கப்பட்டாங்க? கூட இருந்தவங்க மீட்டாங்க. திருநாவுக்கரசு மாதிரியான முக்கியமான தலைவர்கள் கூட இருந்ததுனால அன்னைக்கு நடந்தது ஒரு அசம்பாவிதம். ஆனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அன்னைக்கு தலைவர்கள் கூட இருந்ததுனால, ஏடிஎம்கேல முக்கியமான ஆட்கள் இருந்ததுனால அவங்க அப்படி சூழ்ந்துக்கிட்டாங்க. காப்பாற்றினாங்களா இல்லையா? காப்பாற்றினாங்களா இல்லையா? ஸோ அப்படி யாராவது இங்கே இருக்காங்களா? விஜய் காப்பாற்ற கூட ஆட்கள் இல்லையா? யாருமே இல்லை. விஜய் காப்பாற்றுறதுக்கு ஆட்கள் விஜயே சார். விஜய்க்கு ஒய்+ பிரிவு வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு. அந்த பாதுகாப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த கேரவனா வேணும் ஏதோ ஒன்று, அதில் வந்து அவர் நேராக போனார், ஏர்போர்ட்டில் இறங்கினார், விஸ்குன்னு நடந்து போகிறார். விஸ்குன்னு நடந்து போய் பனையூருக்கு வந்துட்டார். தப்பு இல்லை சார். நான் ஒன்றும் கேட்குறேன், திருச்சியில் தங்கி இருக்கலாம்ல. திருச்சியில் தங்கி இருந்து, இன்னொன்று சொல்கிறீங்க, திருச்சியில் தங்கி இருந்து நான் கரூருக்கு வரணும், மருத்துவமனையில் போய் நான் வந்து ஆறுதல் சொல்லணும், இறந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருந்தா கவர்மெண்ட்டுக்கே உங்களுக்கு ப்ரெஷர் ஆயிருந்திருக்கும். கவர்மெண்ட் என்ன மொமெண்ட் வர கரூர் போகலையே, யாருமே போகலையே, என்ன காரணம்? அனுமதி மறுக்கப்படுதா அவங்களுக்கு? அனுமதி எல்லாம் மறுக்கப்படலை சார். அனுமதி எல்லாம் மறுக்கப்படலை. நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் பழைய ஏடிஎம்கே மினிஸ்டர் அவர் போயிருக்காரு, செந்தில் பாலாஜி போயிருக்காரு, மற்ற அமைச்சர்கள்லாம் உடனே வந்திருக்காங்க. முதலமைச்சரே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் வந்து இங்கே போயிட்டாரு. இந்த பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் போயிட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் எதிர் கட்சியாக இருக்கிறவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்லாம் போகிறதுக்கு மனித சங்கிலி ரெண்டு பேரும் கை கோர்த்து நின்னாங்க, வழி விட்டு நின்னாங்க, யாரும் வந்துடக்கூடாது நடுவில் அப்படின்ற மாதிரி வந்து நின்னாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்னாங்க. ஸோ அந்த இடத்துல தாவேகாவோட தொண்டர்கள் எங்கே? தாவேகாவோட தொண்டர்கள் எங்கே போனாங்க? தாவேகாவோட தொண்டர்கள் வந்து தொண்டர்களே கிடையாது, மெச்சூரிட்டியே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. இப்போ கரண்ட் கம்பத்தில் ஏறுறவங்களும் மரத்தில் ஏறுறவங்களும் விஜயை பார்த்தோன்னா தாவி பாஞ்சு கட்டி பிடிக்கணும், எப்படியாவது விஜய்கிட்ட கை கொடுக்கணும், இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தொண்டர்கள் மனநிலைக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. இதான உண்மை. யாரு அங்க யார் இருந்தா சார் சொல்லுங்க. அரசையும் குறை சொல்றத நம்ம பார்க்க முடியாது. அவங்க அந்த இடத்துல கரண்ட் கட் பண்ணாங்க, சரியான பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ் வந்து அப்படின்ற சார். நீங்க கரெக்ட், சரியான பாதுகாப்பு கொடுக்கல, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்றீங்க. சரியான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி சார் விஜய் அந்த இடத்த விட்டு போனார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. விஜயும் அந்த கூட்டத்துக்குள்ள தானே இருந்தாரு. விஜய் வந்து தாவேக்காவோட தலைவர், ஓகேவா? அவரை எப்படி பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சாங்க? அந்த கூட்டத்தை எப்படி விளக்குனாங்க? அவர் எப்படி பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சாங்க? சரி, ஓகே. நீங்கள் ஒரு ஏர்போர்ட்லேருந்து வரீங்க, பார்த்தீங்களா அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வருது, ஒருத்தர் ஒரு 2 பேர் வந்து வேனுக்குள்ளே சிக்கினாங்க. அவங்க என்னானாங்கன்னு தெரியல, பொழைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பொழைச்சிட்டாங்க. அப்போ அங்கே வந்து 2 பேர் நசுங்கிருந்தா என்ன ஆகும்? இல்லை, இப்போ 2 மாநாடு நடந்தது, இப்போ 4 ஊருக்கு பரப்புரை போயிட்டாரு. எங்கேயுமே நடக்காத விஷயம் கரூரில் மட்டும் நடக்குது அப்படின்னா அது ஏன்? கரூரில் வந்து செந்தில் பாலாஜி கொஞ்சம் அதிக ஆட்களோட இருக்காரு, அவர் அந்த இடத்த விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு. அசம்பாவிதம் அப்படிங்கிறது வந்து எங்கே நடக்கும், எப்போ நடக்கும், எந்த சூழ்நிலையில் நடக்கும், ஏன் நடக்கும், இதெல்லாம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு விபத்துங்கிறத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போய் சார் நீங்கள் வந்து டெய்லி வந்து காரில் கிளம்பி வெளியூர் போகிறீங்க, ஏதாவது ஒரு அவசரம்னா மதுரைக்கு போகிறீங்க, பெங்களூர் போகிறீங்க, எங்கெங்கேயோ போகிறீங்க. ஒவ்வொரு தடவையும் விபத்து நடக்கும்னு எதிர்பார்த்தா காரில் ஏறுறோம். விபத்துங்கிறது வந்து திடீர்னு போகும்போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு சடார்னு ஒரு லாரிக்காரன் வந்து அடிச்சுட்டா விபத்து. ஏன் வந்து இந்த இடத்துல விபத்து நடந்துச்சு, ஏன் இன்னைக்கு விபத்து நடந்துச்சுன்னு ஆலோசனை பண்ணிட்டு இருப்பீங்களா? அன்னைக்கு விபத்து நடந்ததுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்கல்ல. நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த விபத்தை தவிர்த்துருக்கலாம்ல. நீங்கள் வந்து 3 மணிக்கு இங்கே வந்து நான் கரூருக்கு வந்திருந்தீங்கன்னா, பகல் நேரத்திலே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இரவு நேரத்தில் வந்ததுனால தானே கரண்ட் கட்டு அந்த பேச்சு இந்த பேச்சுலாம் சொல்கிறீங்க. ஸோ பகல் நேரத்தில் வந்திருந்தா கரண்ட் தேவையா? தேவையில்லை இல்லை. ஸோ அது காரணம் யார்? நீங்கள் தான். சரி, அதெல்லாம் வேண்டாம் சார், நடந்துருச்சு, அசம்பாவிதம் நடந்துருச்சு. நான் மறுபடியும் கேட்குறது என்னென்னா, ஏன் அந்த இடத்துல யாருமே இல்லாமல் எல்லாருமே கிளம்புனாங்க? ஸோ தலைவனுக்கு அழகு என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னா அங்கே நீங்கள் சார் நாளைக்கு வந்து நீங்கள் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டே நீங்கள் ரூல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கான கேப்பபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்கணுமா வேண்டாமா? அது இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வந்து அதை எடுத்துக்கிறது? நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனைனா ஓடி போயிட்டீங்க, பயந்து ஓடி போயிட்டீங்க. ஸோ இதே விஜயகாந்தா இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பார், களத்தில் நின்றுருப்பார்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் வந்து நடிகராக இருந்தவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சி ஆரம்பித்தவர் தான். பிரச்சனை வந்து வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு நின்றுப்பாரா மாட்டாரா? இறுதி ஊர்வலத்துல இறங்கி வேலை பார்த்தாரு சிவாஜி கணேசனுடைய. அது தனி, அது விட்டுருங்க. அது வந்து ஒரு நடிகர் உடைய ஊர்வலம். அது ஒரு அது உரிய மரியாதையோட நடிகர் சங்க தலைவராக இருந்தார், பண்ணார். இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் விஜயகாந்த் வேட்டியை மடித்து கட்டிட்டு கரூரை நின்றுப்பாரா நின்றுக்க மாட்டாரா
அதை மட்டும் சொல்லுங்க. நின்றுப்பாரு. அப்போ வந்து விஜய் அப்படி நிற்கணும்ல. அதாவது ஜனநாயக போர்னு சொல்றாருல, நான் சிங்கம் வேட்டையாட வரவேன்னு சொல்றாருல, அப்படிப்பட்ட சிங்கம் ஏன் போய் பதுங்குச்சுன்னு நான் கேட்குறேன். பேச்சில் மட்டும்தான் நீங்கள் சிங்கமா? நீங்கள் அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய கவர்ச்சி, அதாவது உங்களுடைய மக்கள் கூட்டம், அதை நீங்கள் மூலதனமாக மாற்றி அதன் மூலமாக நீங்கள் ஒரு பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க. நீங்கள் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அதில் தப்பு இல்லை. நீங்கள் வரலாம், நான் வரலாம், யார் வேணால் வரலாம். ஆனால் அதுக்கான தகுதி நமக்கு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும்ல. இது வந்து சாதாரண இது என்ன சினிமாவில் நடிக்கிற விஷயமா? நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். அதாவது ஒரு ஜனநாயகன் படம் அப்படின்னும் போது அதனுடைய இயக்குனர் வந்து ஒரு சப்பையான இயக்குனர்கிட்ட படத்தை கொடுப்பாரா? ஒரு புதுமுக இயக்குனர்கிட்ட படத்தை கொடுப்பாரா? ஒரு எச் வினோத்து தானே கொடுக்குறாரு, ஒரு நெல்சன்ட்டு தானே கொடுக்குறாரு, ஒரு லோகேஷ் கனகராஜ் தானே கொடுக்குறாரு, ஒரு அட்லீட்டு தானே கொடுக்குறாரு. அப்போ ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு 400 கோடி ரூபா முதலீடு, 300 கோடி ரூபா முதலீட்டில் இருக்கிற படத்தை இவங்க சரியாக எடுப்பாங்கங்கிற ஒரு இதில் தானே அவர் வந்து இயக்குனர் கொடுக்குறாரு. இவர் மட்டும் நடித்தா போதுமா? இயக்குனர் கரெக்டாக படத்தை எடுக்கணும்ல. அப்போ ஒரு கட்சி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை நீங்கள் சரி பண்ணணுமா இல்லையா? அந்த கட்சியில் வந்து யார் இருக்காங்க? கட்சியில் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்காக யாராவது இருக்காங்களா சார்? இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் உங்களுக்கு அரணா இருந்திருக்கணுமே இவங்கெல்லாம், ஏன் இல்லை? அப்போ யாரை நீங்கள் கூட வச்சுருக்கீங்க? எங்கே உங்களுக்கு ஃபெயிலியர் இருக்குது? உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்கிறேன் சார். விஜய் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியலில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துட்டு வர்றார். மிகப்பெரிய கூட்டம் வந்து விஜய்க்கு வருது. மிகப்பெரிய லெவலில் வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்குது. புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் இருக்கும்போது இதை நீங்கள் வந்து 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 மாநாடு நடத்திட்டீங்க, கூட்டத்துக்கு போகிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் வெள்ளம் உங்களை பார்க்குறதுக்கு குவியிறாங்க அப்படின்னும் போது அந்த சூழ்நிலையை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி அந்த வெற்றியை அடைவீங்களா? அங்கே நீங்கள் கோட்டை விடுவீங்களா? இப்போ இங்கே வந்து நான் சொல்லுவேன் ஒரு கோட்டை விட்டார், அனுபவ பற்றாக்குறைன்னு தான் சொல்லுவேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ தாவேக்க அந்த மதியழகன் மீது நிறைய வழக்குகள் போட்டிருக்காங்க. புஷி ஆனந்துக்கும் ஜாமீனுக்கு வெளியே வராத கேஸ் போட்டிருக்காங்க. விஜய் மீதும் கேஸ் போட்டிருக்கதா சொல்லப்படுது. கைது செய்யப்படுவாங்களா இவங்க? யாரு? விஜய், புஷி ஆனந்த் சார். ஒரு பிரச்சனை சார், நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு அல்லு அர்ஜுன் வந்து ஒரு படம், ஏதோ ஒரு படம் புஷ்பா 2ன்னு நினைக்கிறேன், அது வந்து சொல்லாமல் தேட்டருக்கு போயிட்டார். அந்த ஓவர் கிரெடிட்டில் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இறந்து போயிட்டாங்க. அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டாரா? கைது செய்யப்படல. செய்யப்பட்டார்ல. ஒரு சினிமாவில் அது வந்து சொல்லாமல் போயிட்டாரு. அது ஒரு பெரிய தவிர்க்க முடியாத கூட்டத்தில் ஒரு தள்ளுமுள்ளு, இதே மாதிரி தான் தள்ளுமுள்ளு நடந்து இறந்து போனதுனால கைது செய்யப்பட்டார்ல. அதே மாதிரி வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து இவருடைய நிகழ்ச்சியில் நடந்திருக்கு சார். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு கட்சியினும் போது நீங்கள் உங்களுடைய கட்சி ஆட்கள், அதாவது சரியாக செயல்படக்கூடிய வீரர்கள், செயல் வீரர்கள், அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லா கட்சியிலையும் பண்ணுறது தான். இவங்க நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. எந்த கட்சியாக இருந்தாலும் பாருங்கள், அவங்க கட்சியில் யார் இறங்கி வேலை பார்ப்பாங்க, யார் அடித்து வேலை பார்ப்பாங்க அப்படின்ற ஆளை அடிச்சுனா ஃபோர்ஸாக வேலை பார்ப்பாங்க, கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த ஆட்களை வந்து தேர்வு செய்து அவங்களுக்கு தனியாக யூனிஃபார்ம் கொடுத்து அவங்க வந்து வழி நடத்துவாங்க. மக்களுக்கு என்ன வேணும், மக்களுக்கு என்ன பிரச்சனை, தலைவரை யாரும் தப்பாக நெருங்கிடக்கூடாது, கூட்டம் சரியாக நடக்குதா கண்காணிப்பாங்க, எல்லா பக்கமும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? உங்கள் கட்சி சார்பாக யாராவது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் வந்தீங்க, வேனில் வந்தீங்க, நின்னீங்க. இன்னொரு விஷயமும் கேட்குறேன் சார். ஒரு 4 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அப்படின்லாம் வந்து விரட்டிட்டு வராங்களே சார் பைக்கில். இதெல்லாம் வந்து தலைவர் பார்க்குறாருல, தலைவர் வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா இதெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து கட்டுப்படுத்தணும். ஆக்சுவலி வந்து இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். ஆனால் புஷி ஆனந்துங்கிறவர் என்ன எல்லா மேடையில் நின்றுட்டு அது இறங்குங்க, மரத்தில் ஏறாதீங்க, கீழே குதிக்காதீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் யாராவது கேட்குறாங்களா? அது கேட்குற ஆளுங்க அங்கே இருக்கணும், கேட்குற ஆளுங்க அங்கே சொல்லணும். விஜயே எல்லாம் சொல்ல முடியாது. விஜய் தலைவர் அவர் வந்து மரத்தில் ஏறாதீங்க குதிக்காதீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காது. அதுக்கான ஆட்கள் வேணும். விஜயுடைய வாகனம் 6 கிலோமீட்டரு கிட்டத்தட்ட போகிறதுக்கு வந்து 6 மணி நேரம் ஆகுது, 5 மணி நேரம் ஆகுதுங்கிறாங்க. ஏன் ஆகுதுன்னு உங்களுடைய கட்சி தொண்டர்கள் தானே, உங்களுடைய கட்சி கூட்டம் தானே. அப்போ நீங்கள் உங்களுடைய கட்சி ஆட்களை வந்து கட்டளை இட்டு அந்த வேனை கொண்டு போக முடியாதா? உங்களால் போக முடியாதா? ஸோ இதெல்லாம் வந்து விஜயினுடைய ஃபெயிலியர். அப்படி இருக்கும்போது ஒரு 39 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் 41 அது தெரியல. இப்போ என்ன ஒரு 40ன்னு நாங்கள் கொஞ்ச நாளைக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ 41ங்கிறீங்க. அது ஸோ 41 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு பொறுப்பு இருக்குல்ல சார், உங்களுக்கு கில்ட் ஃபீல் இருக்குல்ல சார்.
கில்ட் ஃபீல் இருக்குல்ல, இது வரைக்கும் நீங்கள் எந்த தப்புமே செஞ்சதில்லை, இது வரைக்கும் உங்கள் மேலே எந்த வழக்குமே பாஞ்சதில்லை, எதுவுமே நடந்ததில்லை. ஒரு மனசாட்சி உங்களுக்கு உறுத்தும்ல. இன்னைக்கு நான் வந்து விஜய் முழுசாக குற்றம் சொல்லலை சார், விஜய் முழுசாக சாடி பேசலை, விஜய்க்கு நான் விஜய் தப்பு பண்ணார்னு சொல்லலை. விஜய் வந்து நல்ல மனிதர் தான். ஆனால் வந்து நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்திருக்கீங்க சார், அந்த களமே வேற களம் சார். அந்த களத்தினுடைய கலர் தெரியாமல் நீங்கள் உள்ளே வந்து சிக்கிட்டீங்கன்னா உங்களையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க, உங்கள் கட்சியும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி மக்களும் வந்து பாதிக்கப்படுற சூழ்நிலை வந்துடும். இப்போ 39 பேர் 41 பேர் இறந்துருக்காங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு. அதனால வந்து இவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்படுவாங்களா அப்படின்னா கைது செய்யப்படுறது தான் வழக்கம். எங்கனாலும் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களை வந்து கைது செய்ய தான் செய்வாங்க, விசாரணை பண்ண தான் செய்வாங்க. அதுக்காண்டி இந்த மதியழகன் ஓடிய அவசியமே கிடையாது. இது ஒரு கட்சியில் ஒரு அந்த மாவட்ட செயலாளர் கைது பண்ணுங்க சார், நான் கேட்குறேன் சார், கைது பண்ணுங்க சார் அப்படின்னு புஷ்டி ஆனந்த் அந்த மாவட்ட செயலாளர், ஆதவ அர்ஜுனா எல்லாரும் வந்து முன்னாடி வந்து நின்று தைரியமாக நிற்கிறது எப்படி, ஓடி போய் பதுங்கிறது எப்படி, என்ன பண்ணிடுவாங்க, கைது பண்ணி என்ன பண்ணிடுவாங்க. சரி, இதுக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து ஜெயிலுக்கு போகலையா, யாருமே ஜெயிலுக்கு போகலையா? ஸ்டாலின்லாம் எப்படி எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சு வந்திருந்தார் உங்களுக்கு தெரியும்ல. ஜெயலலிதா அம்மையார் ஜெயிலுக்கு போகலையா, கலைஞர் அவர்கள் ஜெயிலுக்கு போகலையா, யாருங்க ஜெயிலுக்கு போகல? எல்லாரும் தானே போயிருக்காங்க. எதுக்கு பயப்படுறீங்க? அரசியல்னு வந்துட்டிங்கன்னா, பொது சேவைன்னு வந்துட்டிங்கன்னா அதில் ஒரு பார்ட்டு தானே இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தானே நீங்கள் முதிர்ச்சி அடையணும். இதெல்லாம் வந்து நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டால் தானே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மக்களுக்கு உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இப்போ ஓடி போயிட்டாருங்கிற ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் முன்னாடி நின்று செய்வீங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி நின்று செய்வீங்களா செய்ய மாட்டாங்களான்ற சந்தேகத்துக்கு உருவாக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? ஸோ கைது நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா அது ரெகுலரான ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். அது வந்து பண்ணுவாங்க. யார் மேலே வழக்கு பாஞ்சிரும் மற்றும் பலர்னு போட்டிருக்காங்க. அந்த மற்றும் பலர் யாரா வேணா இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம் தான். ஓகே, மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.